அட பாவி, என் புள்ளைய கொண்டுட்டியாடா, நியாயமா கொண்டுட்டியாடா, நீ நல்லவன் நம்பினடா அப்படின்னு வந்து இந்த பக்கம் வந்து முத்துமலர் கத்த, அந்த பக்கம் விஜய் எல்லாரும் போலீஸ் எல்லாம் சேர்ந்து இழுத்து பிடிக்க என்ன நடந்துச்சுன்னு புரியாம வந்து வயிற்றுல குழந்தையோட வந்து காவேரி பார்க்கறதுக்கான ஒரு அதிர்ச்சியான ப்ரெடிக்ஷன் தான் அது. எதிர்பார்க்காத சில திருப்பங்கள் இதெல்லாமே அதோட ஆரம்ப புள்ளி எங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா அன்பு தான். அன்பு அங்கே ஆஃபீஸில் நடக்கிற பிரச்சனையே இப்போ வந்து இங்கே வீட்டில் சொல்லாமல் இருக்க விஜய்க்கு வந்து டைரெக்டாக பிரச்சனை பெருசாக வெடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது. அவர் அவசர அவசரமாக வந்து ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தா ஆஃபீஸில் ஒரே கலவரமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ரீசெண்டாக வந்து ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் நடந்த பிரச்சனை மாதிரியே இங்கேயும் நடந்து எல்லாருமே எங்களை ஏமாற்ற பார்க்குறீங்க, எங்களுடைய பணத்தெல்லாம் வாங்கிட்டு, அதுவும் நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு வாழ்நாள் ஃபுல்லாக சேர்த்து வச்சதெல்லாம் கொடுத்தோமே, எங்களோட ரத்தத்தை அப்படியே அட்டை மாதிரி உறிஞ்சிக்கிட்ட மாதிரி எங்கள் சொத்தெல்லாம் வாங்கிட்டு கடைசியில் இப்போ வந்து வீட்டை ஒழுங்காக கொடுக்க மாட்டீங்க, குவாலிட்டியான வீடு இல்லையே அப்படின்னு சொல்ல இது ஒரு பெரிய நஷ்டத்துக்கான வழிவகுக்க போகுது. ப்ளஸ் பேர்லையுமே வந்து அவ்வளோ பெரிய டேமேஜ் இருக்குது. அதனால வந்து இப்போ விஜய் வந்து இப்போ இந்த பக்கம் எல்லாத்தையும் கோவப்பட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி டக்குன்னு என்னென்ன செய்யணுங்கிறதுக்கெல்லாம் ஆர்டர்லாம் பண்ணிட்டு உங்க எல்லாத்துக்கும் வந்து பாதி காசில் தரேங்கிறதெல்லாம் சொல்லி இவங்களுக்கு கம்பெனிக்கு ஒரு பெரிய நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, இப்போ வந்து இப்போதைக்கு இந்த விஷயத்தை எப்படியாவது சமாளிக்கணும், சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. பண்ணி எல்லாத்தையும் முடிச்சதுக்கு பிறகுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ வீட்டுக்கு ரொம்ப டயர்டாக வராரு அவர். அவருக்கு வந்து இப்போ தலையெல்லாம் வலிக்குது, என்ன பண்ணுறதே தெரில. அந்த சமயத்தில் வந்து பார்த்தா கரெக்டாக வீட்டு வாசலில் வந்து இவர் உள்ளார நுழையும் பொழுது அந்த இவங்க வீட்டு சைடில் அவுட் ஹவுஸில் உட்காராம இவங்க வீட்டு சைடில் உட்காந்துருக்காரு. இப்போ இந்த பக்கம் இப்போ கிருஷ்ணா. ஸோ கிருஷ்ணா உட்காந்துருக்கிறத பார்த்த உடனே வந்து இவர் இப்படி கோவமாக பார்த்துட்டு இவன்ட்டெல்லாம் இப்போதைக்கு பேசுறதுக்கு நமக்கு தெம்பு இல்லை அப்படின்னு போகிறாரு. ஆனால் இதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயம் தான் விஜய் காவேரி வாழ்க்கையில் இன்னொரு மிகப்பெரிய இடியா வந்து விழப்போகுது. இப்போ கிருஷ்ணா என்ன பண்றாரு அப்படின்னா வந்து கரெக்டா அப்படி உள்ளார அப்படி விஜய் போயிட்டே இருக்கும் பொழுது இப்படி திரும்பி, என்ன ப்ரோ பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிட்டே இருக்கீங்க, என்ன எங்களுக்கு ஒரு பதில் சொல்ல மாட்டீங்களா, இந்த அவுட் ஹவுஸ்ல இரு, அதுக்கப்புறம் கெஸ்ட் ஹவுஸ்ல இரு, அதுக்கப்புறமா வந்து கிளம்பி வந்து பீச் ஹவுஸ்ல இரு அப்படின்னு சொல்றதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். எங்களுக்கு சொத்தை பிரிச்சு கொடுப்பீங்களா மாட்டீங்களா, நாங்களும் இங்க என்ன பிச்சை எடுத்துட்டு இருக்க மாதிரி இங்கே உட்காந்துருக்க முடியுமா, எங்களுக்கு மற்ற வேலை இல்லையா அப்படின்னா, வேலை இருந்தா போய் பாடுறா, வேலை இருந்தா போய் பாரு அப்படின்னு கோவமா வராரு விஜய். விஜய் அவர் அந்த ஆபீஸ் கடுப்புல இருந்தவர், அவர் நேராக கிளம்பி வர அதை வந்து என்ன ப்ரோ எதுக்கு இப்போ கோபமாக பேசுறீங்க அப்படின்னா, அப்புறம் நீ பண்ண காரியத்துக்கு நீ வருவ, நீ வந்தோடனே சொத்தை கொடுனா அப்படியே கொடுத்துட முடியுமா, அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்கு அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் பொழுதே வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை அதிகமாகுது. இப்போ இந்த முத்துமலர்ல இருந்து எல்லாரும் வந்துடுறாங்க, ஓடி வந்துடுறாங்க. இந்த பக்கம் காவேரி இறங்கி வந்து, என்ன எதுக்குறா உனக்கு எதுக்குறா கொடுக்கணும், அதெல்லாம் கொடுக்க முடியாது போடா, என்னடா ஏன்னா சும்மா ஏற்கனவே இருக்க கடுப்பு தெரியாம அப்படி பண்ணா, உங்களுக்கு கடுப்பு இருக்க மாதிரி தானே எனக்கும் கடுப்பு இருக்கும். கடங்காரங்க கால் பண்ணிட்டே இருக்காங்க, எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை கிடக்கு, எங்களுக்கு இப்போ பணத்தை நீங்க பிரிச்சு கொடுப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்னா, முடியாதா முடிஞ்சதை பார்த்துக்கடா அப்படின்னு விஜய் இப்படி சொல்லிட்டாரு. ஒன்னும் வந்து கொடுக்கலன்னா விடமாட்டேன் அப்படின்னா, விடமாட்டியா நீ என்னடா விடமாட்டேன்னு சொல்றது, நீ இன்னும் 2 நாள் உனக்கு டைம் தரேன், 2 நாளுக்குள்ள நீங்க வீட்டை காலி பண்ணிட்டு போகல, ஏன் நாளைக்கு காலைல நான் எஞ்சி பார்க்கும்போது என் மூஞ்சில நீ முடிச்சு அப்படின்னா கூட உனக்கு கொலையே பண்ணிட்டு வேண்டாம் நான் அப்படின்னு, அவ்வளோ இதுக்கப்புறம் நீ உயிரோட இருந்தா தானே நீ என்கிட்ட சொத்தை பத்தி கேட்ப அப்படின்னு கோவமா விஜய் பேசுறாரு. ஏங்க நீங்க வேற சின்ன பையன்ட்டு அவன்கிட்ட போய் எதுங்க நீங்க போய் பேசிட்டு வாங்க வாங்க அப்படின்னு காவேரி உள்ள எடுத்துட்டு போக, டேய் விஜய் நீ உள்ள போ அப்படின்னு வந்து தாத்தாவும் பாட்டியுமே வந்து சொல்லி தரதுன்னு உள்ள கூட்டு போறாங்க. கூட்டு போய் நாளைக்கு காலைல போலீஸ் வர சொல்லி அவங்களை வெளில போக சொல்லிடுறாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்க. இல்ல காவேரி நான் ரொம்ப டென்ஷன்ல இருந்தேன், அந்த டென்ஷன்ல பேசிட்டேன், ஆஃபீஸில் இருக்க பிரச்சனை என்ன பண்ணுறதுனே தெரில அப்படிங்க. இந்த பக்கம் முத்துமலர் ஃபேமிலியில் சிந்துவும் சேர்ந்து முத்துமலரும் சேர்ந்து வாங்க போகலாம் அப்படின்னு வந்து கூட்டு போயிடுறாங்க இவரை. ஸோ கூட்டு போனதுக்கு அப்புறமா தான் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் எல்லாம் தலையை பிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கும் பொழுது காலையில் அப்படி மெதுவாக எந்திரிச்சு இப்போ வந்து சரி நம்ம ஒரு வாக் போயிட்டு வரேன், வாக் போயிட்டு அதுக்கப்புறமா ஆஃபீஸ் பிரச்சனையை எப்படி இதை அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் யோசிக்க போகிறேன். பார்த்துக்கலாம் காவேரி, எவ்வளோ விஷயத்த பார்த்துருக்கோம், எவ்வளோ பிரச்சனைகளை சமாளிச்சிருக்கோம், இது என்ன சின்னதாக வந்து ஒரு பண நஷ்டம் தானே, இதை வந்து கரெக்டாக பண்ணிட்டு பேரையும் திருப்பி வந்து சம்பாதிக்கணும், அதுக்காக ஏதாவது ஒரு நல்ல ஐடியா ஒன்று கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு மெதுவாக இருந்துச்சு வாக்கிங் போகலான்னு கீழே இறங்கி வராரு விஜய். படிக்கட்டு கிட்டக்க வரும்போது தான் வந்து அந்த அலற சவுண்டு கேட்குது, ஐயோ என் புள்ள அப்படின்ட்டு. என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு வெறும் டக்குன்னு இப்படி வெளில ஓடி வராரு. தாத்தா எல்லாரும் ஓடி வந்து பார்த்தா அங்கே வந்து அந்த அவுட் ஹவுஸ்க்கும் இவங்க வீட்டுக்கும் இடையில அப்படியே வந்து வெள்ளை சட்டையோட வந்து விழுந்து கிடக்குறாரு, வெள்ளை டிஷர்ட்டோட விழுந்து கிடக்குறாரு கிருஷ்ணாவோட உடம்பெல்லாம் ரத்தம் ஒரு கத்தி கொத்துப்பட்ட மாதிரி இருக்கு. அவர் வந்து மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்காரு. உடனே வந்து அவங்க தட்டி தட்டி பார்க்குறாங்க எல்லாருக்கும். இந்த பக்கம் வந்து அண்ணா அண்ணான்னு இந்த பக்கம் வந்து சிந்து அலறிட்டு இருக்கும் போதே வந்து விஜய் அப்படிங்க வராரு. விஜய் வந்து பார்த்தா வந்து கிருஷ்ணா வந்து உயிரே இழந்துட்டாரு, உயிரோட இல்லைங்கிறது தெரியுது, யாரோ கொலை பண்ணியிருக்காங்கிறதும் தெரியுது. என்னதாச்சு அப்படின்னு இந்த பக்கம் ஒரு பதற, டேய் நடிக்காதரா, நீ தானே சொன்ன இனிமே அவனை
காலில் பார்த்தா கொண்டு வந்துட்டேன், என் பிள்ளைய கொண்டுட்டல, நல்லவ மாதிரி பேசினேன், மற்றவங்க எல்லாம் பரவாயில்ல, நேரடியாக எதிரி மாதிரி இருந்தாங்க, நீ மட்டும்தான் நல்லவ மாதிரி பேசினேன், கடைசியில் நேற்று ஒரு நாளில் வந்து இப்போ சொந்த சுயரூபம் தெரிஞ்சிச்சு, இப்படி என் பிள்ளைய இப்படி கொண்டுட்டியடா அநியாயமா பணக்கார பாவி அப்படின்னு இவங்க கத்த ஆரம்பிக்க, நான் இதுவும் பண்ணலங்க அப்படிங்கும் போது இந்த பொண்ணு காவேரிலாம் மாட்டாங்க, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிருஷ்ணாவை பார்த்து எல்லாம் அலற, எல்லாருமே பயந்து போக. ஆனால் வந்து எல்லாருமே இப்போ திரும்பி என்னன்னா வந்து இப்போ விஜயை பார்க்குற மாதிரி இருக்கு. ஏன்னா விஜய் தான் வந்து ராத்திரியோட ராத்திரியா வந்து கொலை மிரட்டல்லாம் விடுத்தார் வேற. ஆனா அவர் வந்து அவர் கோபத்தை சொன்ன வார்த்தை தான், ஆனா அவர் அதுக்கப்புறம் எதுவும் பண்ணல அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா வந்து இப்போ உடனே என்ன பண்றாங்க, முத்துமலர் வந்து இதை சும்மா விடமாட்டான்டா, நான் உங்க எல்லாரையுமே விடமாட்டேன்டா, எனக்கு இருந்த ஒத்த ஆண் புள்ளடா, அவனை அப்படி பண்ணிட்டீங்களே, என்ன கேட்டான், உரிமையான சொத்தை தானே கேட்டான், நாங்க அதுன்னு கூட பேசலையே, எவ்வளவு தூரம் பணிஞ்சு பேச முடியுமோ பேசினமே, என் பேர்ல தான் வந்து கல்யாண ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கு, அவங்களுக்கு அது கூட இல்லை அப்படின்னு தெரிஞ்சு கூட நாங்கள் அமைதியாக தான் இருந்தோம். நாங்கள் கோர்ட்டுக்கு போயிருந்தா வந்து எங்க சைட்லேயே மொத்த சொத்து கூட வந்துருக்கலாம், எங்களுக்கு அதை கூட கேட்கல, நியாயப்படி வேணுங்கிற பாதியை கேட்டோம், அதுக்கு என் பிள்ளையே கொண்டுட்டல, உடைய பங்க குறைக்கலான்னு பார்த்துருக்கியா அப்படின்னு வந்து கத்தி போலீஸ் வேகமாக வர, போலீஸ் வந்தோடனே வந்து இப்படி என்ன நடந்துச்சிங்க அப்படின்னு கேட்க, இந்த ஆள் தான் கொண்டுட்டான் என் பிள்ளைய, நேற்றே மிரட்டினான், இத்தனை பேர் சாட்சி, அவன் மிரட்டி கொலை பண்ணிடுவேன்னு சொன்னதுக்கு, இப்போ என் பிள்ளைய கொண்டுட்டான், என் பிள்ளை எனக்கு வேணும், என் பிள்ளை எனக்கு வேணும், இவங்க அழுதுகிட்டு இருக்கு, இவர் நான் இதுவும் பண்ணலங்கும் போது போலீஸ் வர பிடிச்சி, விஜய் நீங்கள் ஸ்டேஷனுக்கு வாங்க, நம்ம எதாக இருந்தாலும் அங்கே வச்சு பேசிக்கலாம், வி ஆர் அரெஸ்டிங் யூ அப்படிங்க, எனக்கு ஆஃபீஸ் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்க, நான் இதை பண்ணலாங்க அப்படின்னா, ஆஃபீஸ் பிரச்சனையா, இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையே பிரச்சனை தான், வாங்க அப்படின்னு அரெஸ்ட் பண்ணி தரன்னு எடுத்துகிட்டு போக, இப்போ தாத்தால எல்லாருமே பதறி போய் பார்க்க, இது பாட்டி நான் அப்பவே சொன்னேன், இவனெல்லாம் வீட்டுல விடாத, இந்த குடும்பத்துக்காகன்னு சொல்லிட்டு உன் தலையில தான் அது விடியும்ட்டு, கடைசியில இப்போ ஒரு கொலை கேஸ் ஆயிடுச்சே உனக்கு உன் மேல அப்படிங்கிற மாதிரி இவங்களும் அதிர்ந்து போய் பேசி பாட்டி அப்படியே அழுது, அப்படியே பாட்டி மயங்கி விழ, இந்த பக்கம் எல்லா செயலையும் மாத்தி இடி. இப்ப காவேரி விஜய் இதை பண்ணல அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி யார் இதை பண்ணாங்கிறத கண்டுபிடிச்சு, அதுக்கப்புறம் முத்துமலர் குடும்பத்தையும் இவங்க குடும்பத்தோட சேர்த்து வச்சுக்க போறாங்களா, யார் இதை பண்ணியிருப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அதிரடியான திருப்பமா அந்த கதையை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா. அதுக்காக தான் வந்து இத்தனை நாளாக வந்து இந்த இவங்க ரெண்டு பேரையும், கிருஷ்ணாவையும் சிந்து முத்துமலர் இந்த ஃபேமிலி எல்லாம் கூட்டு வந்து சந்தானத்தோட பேரை கெடுத்து ஒரு பெரிய ட்ராக்கே கொண்டது எதுக்கு அப்படின்னா வந்து இது ஒரு கொலை கேஸாக கொண்டு போய் ஒரு கிரைம் த்ரில்லர் மாதிரி கொண்டு போக போறாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஸோ அப்படி இல்லாம வேற ஏதாச்சும் வந்து வெறும்னே சென்டிமெண்டல் வேல்யூஸ் அண்ட் எமோஷனலான விஷயங்கள் மட்டும்தான் அப்படின்னா வந்து இதுல யாரை வில்லனா பாக்குறதுங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா பல சமயங்களில் கிருஷ்ணா கிட்டலாம் வந்து அவர்கிட்டயே ஒரு நியாயம் இருக்க மாதிரி இருக்கிறதுனால அவர் மேல கோவப்பட முடியல, நமக்கு இந்த பக்கம் இருக்கவங்க மேலேயும் கோவப்பட முடியல, ஏன்னா அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி இருக்குன்ட்டு. அப்போ இந்த கதை எதை நோக்கி பயணிக்குது அப்படிங்கிற கேள்வி வேற வந்துட்டு இருந்துச்சு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, இப்ப நடக்கிற விஷயங்கள்ல இந்த கிருஷ்ணாவோட கேரக்டரை எல்லாத்துக்கும் பிடிச்ச கேரக்டரா இருக்க ஒருத்தரை வந்து இப்படி கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஸ்டைலில் வந்து திடீர்னு வந்து ரொம்ப ஃபேவரட்டா இருக்க ஒரு கேரக்டரை போட்டு தள்ளி அதுல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து எல்லாத்துக்கும் வந்து வர போற ஷாக்கு, அந்த ஷாக்ல இருந்து யார் இதை பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுங்கிற மாதிரி கொண்டு போக போறாங்களா. பிளஸ் வந்து இன்னொரு பக்கம் குமரனக்கானா நிவன் தேடி போறாரு, அந்த ட்ராக் எங்க வந்து முடிய போகுது அப்படிங்கிற கேள்வி வேற இன்னொரு பக்கம் இருக்கு. இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, மகாநதியில இப்படிதான் கொண்டு வந்தா பெட்டரா, இல்ல இப்போ முன்னர்ந்ததுக்கு இப்ப சீரியல் எப்படி இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு நம்மளுடைய மற்ற ப்ரெடிக்ஷன்ஸையும் பாருங்க. ஐயனார் துணையில இருந்து சிறகடிக்காசை பாண்டியன் ஷோஸ் வரைக்கும் பல ப்ரெடிக்ஷன்ஸ் போட்டிருக்கோம். இது எல்லாமே வந்து ரிவ்யூஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து இடம்பொருள் நவ் சேனல்ல வரும். அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 59 rupeesக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கான பெர்க்ஸும் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.